மிதுன ராசி ஒரு காற்று ராசி அப்படிங்கிறதுனால இந்த ஏழை பணக்காரன் அப்படின்லாம் வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இனிமையாக ரொம்ப இயல்பாக பழகக்கூடிய ஒரு அருமையான ராசிக்காரங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ராசிக்காரங்க உயிர்களை அதிகமாக நேசிப்பாங்க. அதே நேரத்தில் ஏழை எளியவங்களை பார்த்தா தாங்கிட்ட 10 ரூபா தான் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்குள்ள ஏழை எளியவங்கள் ஒரு சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா உடனே அந்த 10 ரூபாயை அவங்களுக்கு கொடுத்து அந்த உதவி செய்யக்கூடிய ஒரு அந்த மனோபக்குவம் படைத்தவங்க தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இங்கே ஆளக்கூடிய கிரகம் வந்து புதன். புதன் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு புத்தி கூர்மை உடையவங்களாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா புதன் அப்படின்னா அறிவுக்காரகன், நல்ல பேச்சாற்றல் இருக்கும், கல்வியில் கூட ஒரு சிறந்து விளங்கக்கூடிய நபர்களாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க. கணக்கு போடுறதில், வியாபாரம் செய்கிறதில் நுண்ணறிவு மிக்கவங்களாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாரும் எதையாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க, எதையாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருப்பாங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள். உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் கூட யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள உற்று பாருங்க. இதே மாதிரி தான் அவங்களும் செயல்படுவாங்க. ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அல்லது எதையாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. புதுசாக ஒரு தகவலை விரைவாக கற்றுக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒன்றுக்கு 2 வேலை செய்வாங்க. இந்த வேலையும் எனக்கு தெரியும், எந்த வேலை கொடுத்தாலும் எனக்கு தெரியாது, எனக்கு புரியல அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. எல்லா வேலையும் நான் கற்றுக்கிறேன், செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்படி எல்லாரும் சொல்லுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் யாருமே எல்லாரும் எல்லா வேலையும் தெரியும் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் சரி இந்த வேலை தானே நான் கற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மனோபக்குவம் இயல்பாகவே பிறவியிலேயே இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். புதுசாக நிறைய விஷயங்கள் கற்று வைத்திருப்பாங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள். அதனால தான் இவங்களை நல்ல ஒரு அனுபவசாலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இவங்களை சுற்றி நிறைய கூட்டங்கள் இருக்கும், நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, நிறைய உறவுகள் இவங்களை சுற்றி இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய அறிவுத்திறனை பார்த்து அவங்களே சிந்தித்து செயல்படுவாங்க. ஓ இவனுக்கு எல்லா விஷயமும் தெரியுது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய, கற்று வைத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான நபர்கள் தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மிதுன ராசிக்கு ரொம்ப இயல்பாக பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா துலாம், கும்பம் இந்த ராசிக்காரங்களாம் அப்படியே இயல்பாகவே இவங்களுக்கு ஒத்து போவாங்க. ஏன்னா அதுவும் காற்று ராசி. துலா, கும்பம்லாம் காற்று ராசி அப்படிங்கிறதுனால இயல்பாகவே அவங்களோட ஒரு நட்பு உணர்வு ஏற்படும், நல்ல ஒரு புரிதல் உணர்வு ஏற்படும். பெரும்பாலும் இவங்க சிந்திக்கிற மாதிரியே இந்த 2 ராசிக்காரங்களும் சிந்திப்பாங்க. ஏன்னா 2ம் காற்று ராசி, அதனால் ஒரே மாதிரி சிந்திப்பாங்க. அதே போல் மேஷம், சிம்மம் இந்த நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசிக்காரங்க இவங்களுமே நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு நல்லா ஒத்து வருவாங்க. இவங்களாம் ஒரு வாழ்க்கை துணையாகவோ அல்லது ஒரு நண்பனாகவோ அமைந்தாங்க அப்படின்னா இவங்க எடுக்கிற முடிவுகள் பெரும்பாலும் அவங்க எடுக்கிற முடிவுகளோடு ஒத்து போகும். மற்றவங்கெல்லாம் எடுக்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் இவங்களுக்கு ஒத்து போகாது அப்படின்னே சொல்லலாம். இந்த மிதுன ராசி என்பர்கள் எந்த விஷயத்தில் இறங்கினாலும் அதில் ஒரு ஆர்வமாக இறங்குவாங்க. மற்றவங்களாம் ஏதோ சரி சொன்னாங்களே செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இறங்குவாங்க. ஆனால் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. இதை கற்றுக்கணும், இதை செய்யணும், செயல்படுத்தி பார்க்கணும். அந்த செயல்படுத்தி பார்க்காம அவங்க ஓய மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு நபர்கள் தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் படைத்தவங்க தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதற்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு கொஞ்சம் குறைவு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அறிவுக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் ஆளக்கூடிய ராசிக்காரன் அப்படிங்கிறதுனால இவங்க ரொம்ப திறமசாலிகளாக இருப்பாங்க. இவங்க இறங்குற காரியங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு உடல் உழைப்பு அதிகமாக போட்டு அந்த மாதிரிலாம் வேலை செய்ய மாட்டாங்க. ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணுவாங்க. நல்லா லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. என்ன ஒன்று இவங்களுடைய மனிதாபத்தை பார்த்து பார்த்து எல்லாருக்கும் கொஞ்சம் வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களாக இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு நபர் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் யாராவது பார்த்துருக்கீங்க அல்லது உறவுகள் வகையில் யாராவது இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஜூலை மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசியிலேயே சூரியனும் புதனும்
ராசியிலேயே சூரியனும் புதனும் இருக்கிறது மிகப்பெரிய ப்ளஸ் நம்மளுடைய மிதுன ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தலைமைத்துவம், தலைமை பொறுப்பை கொடுக்கக்கூடியவர் சூரியன். அதே நேரத்தில் அறிவு, சிந்தனை, நல்ல ஒரு நினைவாற்றலை கொடுக்கக்கூடியவர் புதன். இவங்க 2 பேரும் ராசியிலே இருக்கிறது நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் எது அப்படின்னே சொல்லலாம். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவானும் சுக்கிரனும் சுப கிரகங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது இன்னும் ஒரு ப்ளஸ் நம்மளுடைய மிதுன ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, கலஸ்திரஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான், அயன சைன போகஸ்தானத்தில் செவ்வாய். இந்த மாதிரி கிரக அமைப்புகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சாதகமாக அமைய போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உயர்தரமான எண்ணங்கள் உடைய நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய நீண்ட நாள் கனவு, லட்சியம், நீண்ட நாளாக எந்த காரியம் இழுபறியாக இருந்துச்சோ அந்த காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவீங்க. முன்கோபத்தை குறைச்சிக்கிட்டு உங்களுடைய அறிவுக்கு கொஞ்சம் வேலை கொடுத்து செயல்பட்டீங்கன்னாவே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில நண்பர்கள்கிட்ட ஏற்பட்ட அந்த மனஸ்தாபம் காரணமாக ஒரு சிலர்லாம் பிரிந்து போயிருப்பாங்க. அவங்க மீண்டும் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுறதுக்கான ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த காலகட்டத்தில் கூடி வந்திருக்கு. கட்டாயம் இந்த மாதத்தில் உங்களை விட்டு பிரிஞ்ச ஒரு உறவு உங்களை தேடி வரும். அதற்கான வாய்ப்புகள் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். அல்லது பழைய நண்பர், உங்களுடைய ஸ்கூல்மேட் இதெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அமையும். அவங்க மூலிமா ஒரு சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரலாம் அப்படின்னே சொல்லலாம். மனதில் ஒரு புது தென்பு, உற்சாகம் இதெல்லாமே தோன்றும். எதிர்பார்த்த உதவிகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே நேரத்தில் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில் கூட தொழில் தொடர்பாக ஒரு முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. சில பிரச்சனைகள்லாம் இதனால் வரையிலும் சந்திச்சுட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த பண வரவும் கிடைக்கும். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்கள் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தை பாதியிலே விட்டுட்டு அடுத்த வேலையை நோக்கி போயிருப்பீங்க. மீண்டும் வந்து அந்த வேலையை, வியாபாரத்தை மீண்டும் தொடங்குவீங்க. அதற்கான பணியில் ஒரு சிலர்லாம் ஈடுபடுவீங்க. ஓரளவுக்கு சாதகமான பலன் வருகின்ற நாட்கள் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்களுக்கு நல்ல பக்கபலமாக இருப்பீங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை முன்னாடி போய் உதவி செய்வீங்க. அவங்களுடைய பக்கபலம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மிதுன ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம். பண வரத்து ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது. புதிய பொறுப்பு ஒன்று உங்களை தேடி வரப்போகுது. பொறுமையோடு அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கொண்டுட்டு போனீங்கன்னா இன்னும் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். புதுசாக ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு கணவன் என்ற அந்த பொறுப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு தாய், தகப்பன் அந்த பொறுப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு அமைதி இருக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு இந்த காலகட்டத்தில் எல்லா இடத்துலையுமே மதிப்பு கிடைக்கும். குடும்பத்துக்குள்ளேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். உங்களுடைய மேலதிகாரிகள் கூட உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தோடைய தேவையை இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுப்பீங்க. அது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு தேவையானதையும் வாங்கி கொடுப்பீங்க. அவங்களுடைய நலனில் கூடுதலாக கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க. அவங்களுக்கு என்ன ஹெல்த்தியாக இருக்கோ அதை வாங்கி கொடுத்து அவங்கள மகிழ்விப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில பெண்களால் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண் நண்பர்களால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் நல்லது அப்படின்னே சொல்லலாம். பழைய நண்பர் ஒருவர் வந்து மீண்டும் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் நுழையிறதுக்கான வாய்ப்பு, மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிந்த உறவு மீண்டும் வந்து இணையறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. மனதில் அவங்க வந்து மீண்டும் இணையறதுனால ஒரு தெம்பு, தைரியம், உற்சாகம் இதெல்லாம் கிடைக்கும் இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த அந்த சுணக்க நிலை மாதிரி ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம்.
கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். மற்றபடி நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். உழைப்பு அதிகமாக போட்டிங்கன்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலை செஞ்சிட்டு இருக்கிற இடத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் பாதியில் நின்ன கல்வியில் மீண்டும் தொடர்றதுக்கான யோகம் இருக்குது. அதே நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எதிர்பார்த்த உதவிகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மிருகசீரிடம் 1, 3, 4 பாதங்களில் பிறந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த நல்ல தகவல் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்களுடைய புத்தி கூர்மையை பார்த்து மற்றவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க. அந்தளவுக்கு டேலண்டாக இந்த காலகட்டத்தில் யோசித்து ஒரு முக்கியமான தீர்வு எடுப்பீங்க. அது பார்த்திங்கன்னா மற்றவங்க மத்தியில் உங்களுடைய தீர்வு மற்றவங்க இடத்துல நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். பார்ட்னர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. உங்களுடைய தொழிலை கூட விரிவுபடுத்துவீங்க. நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் இருக்கு இல்லையா, அதை வாங்கிட்டு வந்து வீட்டிலேயே பாராயணம் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். எடுக்கிற காரியங்களும் வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் இந்த மிதுனராசி என்பர்கள் செஞ்சுட்டு வாங்க. பெருமாள் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோடு பெருமாள் வழிபாடை தொடர்ந்து